மதுரையில் நடந்த கதை இது. வங்கி சூடாமணி பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்தான். ஒரு நாள் செண்பகத் தோட்டத்தில் ஓய்வெடுத்தான் மன்னன். அப்போது அவனுக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. தன் மனைவியின் கூந்தலில் வரும் நறுமணம் கண்டு மகிழ்ந்தான் மன்னன். பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையில் மனமுண்டா என கேட்டான். இந்த சந்தேகத்தை தீர்ப்பவருக்கு 1000 பொற்காசுகள் தரப்படும் என அறிவித்து பொற்கிளியை கட்டி வைத்தான். மதுரையில் தருமி என்ற ஏழை புலவன் ஒருவன் இருந்தான். மணவாழ்வுக்காக காத்திருந்த அவன் மன்னன் அறிவித்த செய்தியை அறிந்தான். அப்போது புலவர் வடிவில் வந்த சொக்கநாதர் சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் ஒரு பாடலை பாடி அதை காட்டி பரிசை பெற்றுக்கொள் என்றார். தருமியும் அவைக்கு சென்று பாடலை காட்டினான். அதில் பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையாக மனம் உண்டு என்ற செய்தி மறைமுகமாக சொல்லப்பட்டிருந்தது. மன்னனும் மகிழ்ந்து பொற்கிளியை பரிசாக தர முன்வந்தான். ஆனால் தலைமை புலவர் நக்கீரர் அந்த பாடலில் பொருள் குற்றம் உள்ளதாக சொல்லி தடுத்தார். தருமி ஓடோடி வந்து புலவராக வந்த சிவனிடம் முறையிட்டார். சிவனும் புலவர் வடிவிலேயே தருமியுடன் அவைக்கு சென்று நக்கீரனுடன் வாதம் புரிந்தார். அப்போது சிவன் அப்படியென்றால் இறைவியின் கூந்தலுக்கும் இயற்கையில் மனமில்லையா என கேள்வி எழுப்பினார். எந்த பெண்ணுக்கும் இயற்கையில் மனம் இருக்காது என்றார் நக்கீரர். கோபத்தில் நெற்றிக்கண்ணை காட்டினார் சிவன். அப்போதும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்றார் நக்கீரர். அவரை எரித்தார் சிவன். பரஞ்சோதி முனிவர் பாடிய திருவிளையாடல் புராணத்தில் 64 திருவிளையாடல்கள் உள்ளது. அதில் 52வது திருவிளையாடல் இது. வறுமையில் வாடிய பக்தனுக்கு சிவன் கவிதை எழுதி கொடுத்து உதவியதாக கதை முடியும். கடைசியில் உன்னால் என் சந்தேகம் தீர்ந்தது என தருமிக்கு பொற்கிளியை பரிசளித்தான் மன்னன்.